திருப்பதியில் லட்டு தயாரிப்பதற்காக விலங்கு கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்திய விவகாரத்தில் ஏழுமலையானிடம் மன்னிப்பு கேட்பதற்காக துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் 11 நாள் விரதத்தை தொடங்கியுள்ளார். ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் பசுமாடு மற்றும் மீன் கொழுப்பு கலந்திருந்ததாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இதற்கான பரிகார பூஜைகளை செய்ய தேவஸ்தான நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் முந்தைய ஆட்சியில் செய்த தவறுகளுக்கு திருப்பதி ஏழுமலையானிடம் மன்னிப்பு கேட்க துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் திட்டமிட்டுள்ளார். இதற்காக அவர் குண்டூரில் உள்ள தசாவதார வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் சிறப்பு பூஜைகள் செய்து 11 நாள் விரதத்தை தொடங்கியுள்ளார். தொடர்ந்து அடுத்த மாதம் 1, 2ஆம் தேதிகளில் திருப்பதி மலைக்கு சென்று ஏழுமலையானிடம் மன்னிப்பு கேட்க உள்ளார். திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு உள்ள நெய் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்து பிரதமர் மோடிக்கு 8 பக்க கடிதத்தை ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி எழுதியுள்ளார். திருப்பதி தேவஸ்தானம் ஒரு தன்னாட்சி அமைப்பு என்றும் அதன் விவகாரங்களில் ஒரு அளவிற்கு மேல் மாநில அரசு தலையிட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோயிலுக்கான பொருட்களை டெண்டர் முறையில் தேவஸ்தானம் தான் கொள்முதல் செய்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தனது ஆட்சியின் தோல்விகளை மறைத்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப லட்டு விவகாரத்தை சந்திரபாபு நாயுடு கையில் எடுத்துள்ளதாக ஜெகன்மோகன் குற்றம் சாட்டியுள்ளார். இது கோடிக்கணக்கான பக்தர்களின் மனதை புண்படுத்தி உள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி என்ன செய்ய போகிறார் என பக்தர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் பிரதமர் மோடிதான் புண்பட்ட பக்தர்களின் மனதை மீட்டெடுக்க வேண்டும் என்று தனது கடிதத்தில் ஜெகன்மோகன் தெரிவித்துள்ளார். இதனிடையே விஜயவாடா அருகே தாடைப்பள்ளியில் உள்ள ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் வீட்டை முற்றுகையிட்டு பாஜக இளைஞரணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பதி லட்டுவில் விலங்கு கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து கோஷங்களை எழுப்பிய அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயில் புனிதத்தை கெடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் ராஜா வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏழுமலையான் கோயிலுக்கு கலப்படம் செய்யப்பட்ட நெய் வழங்கிய நிறுவனத்திடமிருந்து தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களுக்கு நெய் வாங்கக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். திருப்பதி கோவிலுக்கே அவங்க நாங்கள் 4 லோடு தான் அனுப்பிச்சோங்கிறாங்க. என்ன 1 லோடு அனுப்பிச்சாலும் அதில் மிருக கொழுப்பு இருக்குன்னா அது மோசமான கிரிமினல் ஆக்ட் தானே. அப்போ அந்த குற்றச்சாட்டு இருந்து அவர் விடுதலை ஆகும் வரை அவர் பழனி கோவிலுக்கு தக்காரா இருக்கிறது முறை அல்ல. அதிலிருந்து எந்த கோவிலுக்கும் தமிழகத்தில் நெய் வாங்கக்கூடாதுன்னு என் கோரிக்கை, டிமாண்டு.